இப்போ உம்மை தொகை பார்க்கலாம். உம்மை தொகை வந்து உம்முன்ற வார்த்தை வந்து சில இதில மறைஞ்சு வரும். வெளிப்படையா தெரியாது, மறைஞ்சிருக்கும். இப்போ இந்த எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, இரவு, பகல். இரவு, பகல்னு சொல்லும்போது நமக்கு என்ன பொருள் தருது? இரவும், பகலும். ஸோ நம்ம பொருளா பார்க்கும்போது இரவும், பகலும் அந்த அந்த விகுதி வருது. காலை, மாலை அந்த மாரி சொன்னா காலையும், மாலையும் அப்படி சேர்த்து சொல்றோம். ஸோ பொருளா பார்க்கும்போது நமக்கு வந்து இப்போ சொல்லுல இருக்காது. மறைஞ்சு இருக்கும். ஆனா நமக்கு பொருள் வரும்போது அந்த நமக்கு தெரியும். ஸோ அப்படி வர்றது வந்து உம்மை தொகை அப்படி சொல்லுவாங்க. இரவு, பகல், காலை, மாலை அந்த மாதிரி. வெளிப்படையா தெரியாம ச மறைஞ்சிருந்து பொருள் தருது. அதே எண்ணும்மை பார்த்தீங்கன்னா, எண்ணும்னா வந்து வெளிப்படையாவே தெரியும் அந்த தொடர்ல. இப்ப நாளும், பொழுதும் பார்த்தீங்கன்னா, நாளும்ல அது வந்து நமக்கு டைரக்ட்டாவே தெரியுது. ஸோ டைரக்ட்டாவே தெரிஞ்சுச்சுன்னா, அது எண்ணும்மை. விண்ணும், மண்ணும், ஆணும், பெண்ணும் இந்த மாரி வெளிப்படையாவே வந்துச்சுன்னா, அது எண்ணும்மை. வந்து மறைந்திருந்து பொருள் தந்துச்சுன்னா, அது உம்மை தொகை. அப்புறம் அடுக்கு தொடர் அடுக்கு தொடர்னா ஒரே சொல் வந்து திரும்ப திரும்ப வர்றது வந்து அடுக்கு தொடர்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து பாம்பு, பாம்பு, போ, போ, சரி, சரி, வாருங்கள், வாருங்கள். இது வந்து ஒரே சொல்ல திரும்ப திரும்ப நம்ம போட்டு பேசுறது வந்து அது அடுக்கு தொடர்ன்னு சொல்லுவோம். இப்போ இன்னொன்று இருக்குது இரட்டை கிளவி. அதுவும் வந்து ஒரே சொல்ல திரும்ப திரும்ப தான் வரும். ஆனால் ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அடுக்கு தொடரில் வந்து நீங்கள் தனியாக அந்த 2ஆ ரிப்பீட் ஆன ஒரு சொல்ல வந்து நீங்கள் தனியாக எடுத்து பார்க்கும்போது பொருள் வரும். பாம்பு, பாம்புன்னு வரும்போது பாம்புக்கு தனியாக அர்த்தம் இருக்குது. பாம்புனா அது ஒரு இன்செக்ட், ரெப்டைல். ஓகே. போன்னு சொன்னாலும் உங்களுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. நான் ரெட்டை கிளவியில் பார்க்கும்போது அது நம்ம சேர்த்து சொல்கிற பொருளை வந்து ஒரே மாதிரி சொல்கிற பொருள் வந்து தனியாக பிரிக்கும்போது அர்த்தம் வராது. இப்போ சல, பல, கல, பட இது சும்மா ஒரு ரைமிங்காண்டி நம்ம சேர்த்து ஒரு இது செய்யுள் அந்த இசையோட ஒரு ரைமிங்காக நம்ம சேர்த்துருப்பாங்க. தனியாக அந்த வார்த்தையை அந்த 2 சொல்ல சேர்ந்து வர சொல்ல தனியாக பிரிக்கும்போது அந்த பொருள் எதுவும் நமக்கு வராது.